ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டுக்கால் சூப்லாம் இப்படிதான் செய்றாங்களோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ்ளோ ஈஸியா ஆட்டுக்கால் சூப் வந்து நினைச்சுக்கிட்டேன். இந்த ஆட்டுக்கால் சூப் செய்யறது ரொம்ப ஈஸி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் ஒரு டைம் வந்து செஞ்சேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்ப மறுபடியும் அந்த மாதிரியே செஞ்சு குடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து குடுத்திருந்தாரு. நல்லா அந்த ஆட்டுக்கால வந்து நல்லா சுட்டு அங்கேயே குடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 4 காலுக்கு வந்து செய்ய போறேன். 1/4 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து மையா இருக்கிறதால கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப கழுவி வச்ச ஆட்டுக்கால்லாம் சேர்த்துட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். இஞ்சி அந்த மாதிரி தட்டி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் உடைச்சு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமா வாசனைக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு சூப்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 2 சொம்பு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து சூப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா நைட்டே நம்ம வச்சு செஞ்சு வச்சுட்டு காலையில குடிச்சாதான் அதோட டேஸ்ட் வந்து இறங்கி நல்லா சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி தான் நைட்டே நான் 9:30 மணிக்கு வந்து செஞ்சு வச்சுட்டு காலையில சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த கறிலாம் பாருங்களா இவ்வளவு சூப்பரா நல்லா வெந்து போய் சாப்பிட்டு